ஒன்றும் ஆயிடுச்சு பாருங்க. அப்படியே நான் இல்லை இல்லை இங்கே வாங்கி 50 ரூபா அண்ணா அவுத்து வாங்கிக்க. இல்லைதா இல்லைதா ஒரு பானை 4000 இருக்கும். 2500 வந்து 4000 வரும் ஒரு பானை. ஆமா இந்த மீன் கொஞ்சம் ரேரு. புள்ளிப்பாறை என்னதுண்ணா எப்போ சொல்லிட்டுண்ணே மகிழ்ச்சிப்பா. எல்லாமே ஃப்ரைண்ணா. அப்படியே வஞ்சிர மீன் மாதிரி இருக்கும். ஆமா நீங்க என்ன பொடி நிறைய வாங்கிங்களா? அந்த பொடி நிறைய வாங்கிங்களா நீங்க? பொடி மீன் தான் நிறைய வருதுங்க. இன்னோட இந்த பொடி மீன் வாங்கினா அங்க போய் இன்னும் சூப்பரா இருக்கும். அந்த கலரும் சிப்பி மீன் யாரும் விடுவாங்க. சிப்பி மீன் என்ன மீன் அர்த்தம் தெரியுமா? மீன் பிடிக்க போறாங்கல்ல அவங்க வீட்டில் எடுத்து போற மீன் சிப்பி மீன். அந்த மீன் வந்து அவங்க தேவைப்பட்டா எடுத்து போடுவாங்க. அப்படி இல்லை அந்த கடைக்கு போவோம். இந்த மார்க்கெட்டு தெரியும். இந்நேரம் போய் பாருங்க. இந்நேரம் இருக்கும். வாங்க ஜெயஜெயன் இருக்கும். ஃப்ரெஷ்ஷான மீன் வள மீன் அங்கே தான் வரும். இதெல்லாம் போட்டி மீன் சூப்பராக இருக்கு. இதுவும் போன நீங்க சைக்கிள் நீங்க வரல. நீங்க சைக்கிள் வந்து அந்த மார்க்கெட் தான். ஓ இங்க வந்துட்டு போயிட்டீங்களா? 6 மணிக்கு மார்க்கெட்டு சைக்கிள். ஆனா ஒரு மீன் 3000 4000 இருக்குண்ணா. அவ்வளவுதான். இவரெல்லாம் பயங்கர காஸ்ட்லி. ஆமா அந்த ஒரு பாகம் கம்மி தான். இந்த 3 பேருமே பயங்கர ரேட்டு. 5 ரூபாய் விலையாகாது. என்ன மாதிரி ஆளுக்கு வேணா இதுதான் கொடுத்த மாதிரி கொடுக்கணும். இங்க போட்டு போனது பாருங்களா. இந்த வஞ்சத்தை எதுவும் மாட்டாங்க வீட்டுக்கு. சங்கரா குறுக்க வஞ்சிரம் இது முகப்பாறை கண்ணடி பாறை அந்த மாதிரி குறுக்க நாக்கு இந்த மாதிரி பாருங்க. அவங்க கேட்டீங்கன்னா வஞ்சிரம் நல்லா இருக்கலாம்னு சொல்லுவாங்க. ஓகே தலைக்கு சின்ன தோரம் கொடுத்துருங்க. சின்ன தோரம் போடுங்க. 3 தலை ஒன்றா போடுவா. இதெல்லாம் ஃப்ரைனா எல்லாமே பக்கா. ஒரு மீன் கூட அது வயிற்று சொல்ல குழம்பு வைக்கல. என்னப்பா நீதான் அவசரம் கொடுத்துருக்க. நானும் என்ன பண்ணுவேன் 50 ரூபா தரணுமா அப்புறமா வாங்கிப்பான்னு விட்டுருவேன்.
இல்லண்ணா தந்தனையா போடுங்க மீனா. ஆமா தந்தனையா போடுங்க. குழம்பு மீன் தானே. ரெண்டும் ஒரே இதில் வேணாம். தந்தனையா போடுங்க குழம்புக்கு. பாபா ஒரே பைய போடுங்க. பெரிய பையில ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கல்யாணம் வெட்டது இல்ல அது தனியாக போடுங்க. சரி எல்லாமே 3 மீன் நல்லா இருக்கு. எடுத்துக்கலாம். ஒரு குடல் மட்டும் தானே கொடுக்கணும். ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாங்களாம் வந்து கொஞ்சம் 30-35 வருஷம் ஓட்டிட்டு இருக்கோம். 2 பேர் மட்டும் தான் இது வரைக்கும் அடிபட்டுருக்கு. அதுவும் பெரிய பெரிய மீன் வரைக்கும் அடிபடல. ஒரு அரை கிலோ சைஸ் இருக்கு. ஒரு 2 மடவை. நம்ம போட்டு வீடியோல பார்த்துருக்கீங்க. நம்ம போட்டு பார்ப்பேன். கோவிந்தன் சொல்லிட்டு அவருக்கு வரல சும்மா வெட்டினே நரம்பு கட்டாயிடுச்சு. இந்த நரம்பு சேம் கட்டிங். அதே நரம்பு எங்க மச்சானுக்கு 2 பேருக்குமே நான் தான் ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. 6 மாசம் நடந்து கூடுற வரைக்கும் இருக்கணும் வீட்டில். பூமானத்துல ஆடி நல்லா இருக்கான். ஏண்டா இந்த நெருப்பு இவன் தான் பண்ணது. நெருப்புக்கு முக்கியமான இவன் தானே. அவங்க உனக்கு தெரியாது. அவன் தான் சொல்லுவான் நெருப்பு மாதிரி.